இந்த தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே ஒரு புதிய திசை எடுக்கும் மாதமாக அமைந்திருக்கிறது. இதுவரை குழப்பம், மனச்சோர்வு, முடிவெடுக்க முடியாத நிலை, யாரிடம் பேசுவது, எதை நம்புவது என்ற தயக்கம், ஆல் தீஸ் ஸ்லோலி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் காலம் இது. நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? எதுக்காக இவ்வளவு கஷ்டம்? நம்ம உழைப்புக்கு ஏன் மதிப்பில்ல என்ற கேள்விகள் கடந்த மாதங்களில் உங்கள் மனதை அதிகமாக வாட்டியிருந்தால், இந்த தை மாதம் அதற்கான பதில் கிடைக்கும் மாதம். தை மாதத்தின் மைய சக்தி மீனம் ராசி. மீனம் ராசி என்பது உணர்வுகள், கருணை, தியாகம், ஆழமான சிந்தனை, ஆன்மீகம் இவை எல்லாம் கலந்த ஒரு ராசி. ஆனா இந்த தை மாதத்தில் இந்த குணங்களெல்லாம் பலவீனமாக இல்லாமல் சக்தியாக மாறும். இனி நீங்க எல்லாருக்காகவும் வாழறவர் இல்ல, உங்களுக்காகவும் வாழ கற்றுக்கொள்வீர்கள். மனநிலை மற்றும் எண்ணங்கள். தை மாதத்தின் முதல் 10 நாட்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு மனதில் கனமான எண்ணங்களை கொடுக்கும். பழைய நினைவுகள், பழைய உறவுகள், கடந்த காலத்தில் நடந்த அநியாயங்கள், சொல்லாமல் விழுங்கிய வலிகள் எல்லாம் மனதில் மேலே வரும். இது பிரச்சனை இல்ல, இது கிளென்சிங் ப்ராசஸ். இந்த காலத்தில் அழுது தீர்த்தால் கூட பரவாயில்லை, ஏனெனில் அழுகை முடிந்த பிறகுதான் தெளிவு பிறக்கும். வேலை, கரியர் பலன்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கரியர் டேர்னிங் பாயிண்ட். வேலை பார்க்கிறவர்கள், வேலையிடத்தில் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், உங்கள் திறமையை மறைத்தவர்கள், உங்களை சைலன்ஸா வைத்தவர்கள், இவர்கள் முகமுடி கழறும் மாதம் இது. மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மேல் விழும். இவர் இவ்வளவு டேலண்டா என்ற ஆச்சரியம் வரும். உங்களுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பு உருவாகும். ஆனால் ஒரு விஷயம், இந்த வாய்ப்பு சத்தமாக வராது. மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்கள். நீண்ட நாட்களாக இந்த ஜாப் போதுமா, இங்க நமக்கு ஃபியூச்சர் இருக்கா என்று யோசித்துக் கொண்டிருந்தால், தை மாதம் எஸ் அல்லது நோ என்ற தெளிவான பதிலை கொடுக்கும். தை 15க்கு பிறகு வரும் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை நீண்ட காலத்திற்கு மாற்றும். பணநிலை. மீனம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் இந்த மாதம் பேலன்ஸ் ரிஸ்டோர் ஆகும். கடந்த மாதங்களில் கடன், தேவையில்லாத செலவுகள், மற்றவர்களுக்காக செலவு செய்து இழப்பு இவையெல்லாம் இருந்திருந்தால், தை மாதம் இனி இப்படி செலவு செய்யக்கூடாது என்ற அறிவை கொடுக்கும். பழைய கடன் ஒன்றை முடிக்கும் வாய்ப்பு, தடைப்பட்ட பணம் வர வாய்ப்பு, போனஸ் அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் சைன். ஒரே எச்சரிக்கை, இந்த மாதம் உணர்ச்சி வசப்பட்டு பணம் கொடுக்காதீர்கள். யாராவது கண்ணீர் கதைகள் சொல்லி கேட்டால், நான் பிறகு பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். காதல் மற்றும் திருமணம். காதலில் இருப்பவர்கள், மீனம் ராசிக்காரர்கள் காதலில் அதிகமாக கியூ பண்ணுவீர்கள். ஆனா ரிட்டர்ன் கிடைக்காதது போல ஒரு உணர்வு இருந்திருக்கும். தை மாதம் அந்த இம்பேலன்ஸ் சரியாகும். பார்ட்னரின் உண்மை முகம் தெரியும். உறவு டீப்பன் ஆகும் அல்லது கிளியர் டிசிஷன் வரும். ஹாஃப் ஹார்ட்டட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் இது முடியும். ஆனால் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை லைட் ஆகும். திருமணம். திருமண பேச்சு இழுத்துக்கொண்டே இருந்திருந்தால் தை மாதம் மூவ்மெண்ட் வரும். நல்ல அலையன்ஸ், குடும்ப ஒப்புதல், டேட் ஃபிக்ஸ் ஆகும் வாய்ப்பு. தை 20க்கு பிறகு வரும் ப்ரப்போசல் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் மீனம் ராசிக்காரர்கள்தான் இமோஷனல் பில்லர். இந்த மாதம் குடும்பத்தினர் உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைப்பார்கள். ஒரு முக்கிய குடும்ப முடிவு, உங்கள் சொல்வதையே இறுதியாக ஏற்கும் சூழல், உங்கள் மதிப்பு உயரும். ஆனால் எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஆரோக்கியம். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மன ஆரோக்கியமே முக்கியம். கவனிக்க வேண்டியவை தூக்கமின்மை, அதிக யோசனை, உடல் சோர்வு, தலைவலி, கண்வலி. வெறும் தண்ணீர் குடிக்கவும், இரவு மொபைல் தவிர்க்கவும், வாரத்துக்கு ஒரு நாள் சைலன்ஸ் பிராக்டிஸ். ஆன்மீக பலன். இந்த தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக அவேக்கனிங் மந்த். திடீர்னு கோவில் போக வேண்டும் போல தோன்றும். பழைய மந்திரம் நினைவுக்கு வரும். சாமி கனவில் வர வாய்ப்பு. இதை இக்னோர் பண்ணாதீர்கள். இது உங்களுக்கு வரும் டிவைன் புரொடெக்ஷன் சிக்னல். இந்த தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு முடிவு அல்ல, ஆரம்பம். தை மாதத்தின் நடுப்பகுதி, தை 11 முதல் தை 20 வரை. இந்த 10 நாட்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு டிசிஷன் ஃபேஸ். இதுவரை பார்ப்போம், பிறகு முடிவெடுக்கலாம் என்று தள்ளிப்போட்ட விஷயங்கள் இனி தள்ள முடியாது. முக்கியமான உண்மை, இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் 2026 முழுக்க இம்பாக்ட் பண்ணும். வேலை, உறவு, பண விஷயம், இடமாற்றம் எதுவாக இருந்தாலும் மனசு தெளிவாக இருக்கும். பிசினஸ் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்ட் பலன்கள். மீனம் ராசிக்காரர்களில் சொந்த தொழில், ஸ்மால் பிசினஸ், ஆன்லைன் வேலை,
ஃப்ரீலான்ஸ், யூடியூப் அல்லது கண்டென்ட், ஆஸ்ட்ராலஜி, டீச்சிங் இப்படி செய்றவர்களுக்கு இந்த தை மாதம் ஃபவுண்டேஷன் மந்த். உடனடி பெரிய லாபம் இல்லை என்றாலும் இப்ப போட்ட விதை 3 முதல் 6 மாதத்தில் பெரிய மரமாகும். கவனம், கூட்டாளிகளை பிளைண்டா நம்பாதீர்கள். எல்லா பிளானையும் எல்லாரிடமும் ஷேர் பண்ணாதீர்கள். வாய்ப்புகள் வந்தாலும் டாக்குமெண்டேஷன் கிளியர் பண்ணுங்கள். பணம் மாதத்தின் கடைசி 10 நாட்கள், தை 21 முதல் தை 30 வரை. இந்த காலம் இன்எக்ஸ்பெக்டட் மணி மூவ்மெண்ட், பழைய ஃப்ரெண்ட் கான்டாக்ட், ஃபர்காட்டன் பேமெண்ட், லேட் சேலரி அல்லது இன்சென்டிவ், கிஃப்ட் அல்லது சப்போர்ட் இதெல்லாம் வர வாய்ப்பு. ஆனா இந்த பணம் வந்த உடனே ஒரே பெரிய செலவு செய்யாதீர்கள். இந்த மாதம் சேவ் பண்ணின ₹1 ஃபியூச்சர்ல ₹10 திரும்பும். உறவுகள் உண்மையான சோதனை. தை மாதத்தின் கடைசி வாரம் மீனம் ராசிக்காரர்களின் உறவுகளை சோதிக்கும் காலம். காதல், உண்மையானவர் அருகில் நிற்பார், போலியானவர் மெதுவாக விலகுவார். இது வலிக்கலாம், ஆனா இதுதான் உங்கள் பீஸ். குடும்பம், உங்களை புரியாதவர்கள், உங்கள் மென்மையை வீக்னஸா நினைத்தவர்கள் இப்போ உங்க மதிப்பை உணர்வார்கள். பெண்கள், மீனம் ராசி பெண்கள் ஸ்பெஷல் செக்ஷன். மீனம் ராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவேக்கனிங். இதுவரை அட்ஜஸ்ட் பண்ணது, சைலண்டா டாலரேட் பண்ணது, பரவாயில்லன்னு விட்டது இனி முடியாது. இந்த மாதம் நீங்க உங்க பவுண்டரியை கிளியர்லி செட் பண்ணுவீங்க. அதனால் சிலர் டிஸ்டன்ஸ் ஆகலாம், சிலர் அப்செட் ஆகலாம். ஆனா உங்கள் வாழ்க்கை லைட் ஆகும். ஆரோக்கியம், கடைசி வார்னிங் அண்ட் சொல்யூஷன். மீனம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் இக்னோர் பண்ணக்கூடாத விஷயம்: கண்டினியூஸ் டயர்ட்னஸ், பாடி பெயின், அன்எக்ஸ்பிளைன்டு சேட்னஸ். இது வீக்னஸ் இல்ல, இது எனர்ஜி ஓவர்லோட். செய்ய வேண்டியது வாரத்துக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்லி ரெஸ்ட், நேச்சர்ல 10 மினிட்ஸ், லவுட் மியூசிக் அல்லது நாய்ஸ் அவாய்ட். அதிர்ஷ்ட நாட்கள், மிக முக்கிய நாட்கள்: தை 7, தை 12, தை 18, தை 23, தை 27. இந்த நாட்களில் நல்ல செய்தி, முக்கிய கால், டிசிஷன் கிளாரிட்டி, மணி சைன் கிடைக்கும். மிக முக்கிய எச்சரிக்கை: இந்த தை மாதம் மீனம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத 3 விஷயம். 1. உங்களை குறைத்து பேசுபவர்களை ஜஸ்டிஃபை பண்ணாதீர்கள். 2. கில்ட்டா ஃபீலிங் கொண்டு டிசிஷன் எடுக்காதீர்கள். 3. அவர் மாறுவார் என்ற இல்யூஷனில் சிக்காதீர்கள். இது உங்களுக்கான லிபரேஷன் மந்த். பரிகாரம்: தினமும் இரவு நான் பாதுகாப்பில் இருக்கிறேன், எனக்கு தீங்கு வராது, என் வாழ்க்கை சரியாகும் 3 முறை சொல்லுங்கள். இந்த தை மாதத்தின் ரகசிய உண்மை: மீனம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய கிஃப்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். பணம், உறவு, வேலை எல்லாம் வந்து போகும். ஆனா பீஸ் ஆஃப் மைண்ட் வந்தாச்சுன்னா வாழ்க்கையே மாறும். இதுவரை நீங்க அனுபவிச்ச குழப்பம், மன உளைச்சல், நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னு கேட்ட அந்த கேள்விகளுக்கு இந்த தை மாதம் மெதுவா ஆனா தெளிவான பதில கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதம் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும்: நீங்க பலவீனமானவர் இல்ல, நீங்க தாமதமானவர்தான், தோல்வியாளன் கிடையாது. மனநிலை மற்றும் உள்ளுணர்வு. தை மாதத்தோட மிகப்பெரிய பலன் என்னன்னா, உங்க இன்ட்யூஷன், உள்ளுணர்வு ரொம்ப ஷார்ப் ஆகும். யார நம்பணும், யார அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயம் உங்களுக்கு சரி, எது சரியில்ல, இது எல்லாமே உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து சிக்னல் வரும். இந்த மாதம் யாராவது உங்க வாழ்க்கையில திடீர்னு டிஸ்டன்ஸ் வச்சா, சில உறவுகள் சைலண்டா பிரேக் ஆனா அதுக்கு வருத்தப்படாதீங்க. அது லாஸ் கிடையாது, ப்ரொடெக்ஷன். வேலை மற்றும் வாழ்க்கை திசை. இப்ப நீங்க ஒரு முக்கிய டிசிஷனுக்கு முன்னாடி நிற்கலாம். ஜாப் சேஞ்ச், லொகேஷன் சேஞ்ச், பிசினஸ் டிசிஷன், அல்லது இந்த ரூட் வேணாமேன்னு தோணலாம். இந்த இடத்துல நான் கிளியரா சொல்றேன்: தை மாதத்தில் எடுத்த முடிவு 2026 முழுக்க உங்களை காப்பாத்தும். அதனால ஃபியர்ல டிசிஷன் எடுக்காதீங்க. டிலேல டிசிஷன் எடுக்கலாம், ஆனா டவுட்ல டிசிஷன் எடுக்காதீங்க. பணம் மற்றும் நிலைமை. பணம் வராததால நீங்க உடைந்தது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் கேஷ் ஃப்ளோ ஸ்லோவா கரெக்டாக ஆரம்பிக்கும். ஒரே நாள்ல பெரிய அமௌண்ட் வராதாலும் கடன் பிரஷர் குறையும், அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் ஸ்டாப் ஆகும், சேவிங்ஸ் மைண்ட் செட் டெவலப் ஆகும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேஸ். உறவுகள் மற்றும் காதல். மீனம் ராசிக்காரங்க இமோஷனலா டீப்பா லவ் பண்ணுவீங்க. ஆனா தை மாதம் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லும்: எல்லாருக்கும் ஈக்குவலா கிவ் பண்ண தேவையில்லை. எல்லாரும் உங்க டெப்த்துக்கு வரமாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்ல கிளாரிட்டி வரும். சிங்கிளா இருந்தா அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன் உருவாகும். மேரிட் பீப்புளுக்கு சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும். சில விஷயங்கள் பேசாமலே சால்வ் ஆகும். ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம். தை மாதத்தில் பிசிக்கலா பிரச்சனை காட்டிலும் மென்டல் ஃபெட்டிக் தான் அதிகமா இருக்கும். ஓவர் திங்கிங்,
ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், எனர்ஜி ட்ரெயின். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன். நேச்சருக்கு டைம், ஃபோன் யூசேஜ் குறைச்சல், வாரத்துக்கு ஒரு நாள் சைலன்ஸ். இந்த மூன்றும் ஃபாலோ பண்ணினா உங்க எனர்ஜி லெவல் இட்செல்ஃப் சேஞ்ச் ஆகும். இந்த தை மாதம் உங்களை மாற்ற வரல, உங்க வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்க வருது. நீங்க எல்லாம் பார்த்துட்டும் இன்னும் நிற்கிறதுக்கு காரணம் நீங்க வீக் இல்ல, நீங்க சோசன். ஸ்லோவா வளர்றவங்க தான் லாங்கா ஷைன் பண்ணுவாங்க. மீனம் ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கான டர்னிங் பாயிண்ட். அமைதியா நம்பிக்கையோட முன்னாடி போங்க. நல்ல காலம் உங்களை தேடிதான் வருது.